ஓகே, யாரோ ஜாயின் பண்ணியிருக்காங்க யாரு? ஓகே. ஸோ நம்ம நேற்று வரைக்கும் பார்த்தது இல்லை ரிவிஷன் கிளாஸில் டே 3 வரைக்கும் ரிவிஷன் கிளாஸ் பார்த்துருந்தோம் கரெக்டாக? ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம ஏபிஐ டெஸ்டிங் டே 4 ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அதோடைய ரிவிஷன் கிளாஸ் டே 4லேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணலாம் இன்றைக்கி. ஓகேவா? ஸோ ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். ஸோ நேற்று நம்ம எது வரைக்கும் பார்த்துருக்கோம்? ஒரு கிட்டப் எப்படி இன்வோக் பண்ணலாம், இதுலேருந்து போஸ்ட்மேன்லேருந்து ஒரு கிட்டப் இன்வோக் பண்ணணும்னா என்னென்ன நார்மல் கிரெடென்ஷியல்ஸ்லாம் தேவைப்படும், ஸோ அதெல்லாம் எப்படி பண்ணணும் அப்படின்றத பார்த்துட்டு நம்ம ஒரு போஸ்ட் அப்படின்ற ஒரு HTTP மெத்தட் வந்து நம்ம கவர் பண்ணோம் கரெக்டாக? ஸோ அப்போ நம்ம இன்னைக்கு நெக்ஸ்ட் பார்க்க போகிறது புட்டு. புட்டு அப்படின்னா என்னது? ஸோ அப்டேட். ஓகேவா? ஸோ அப்போ அந்த அப்டேட் அப்படின்றத நம்ம அந்த கிட்டப் டாக்குமெண்டேஷன் மூலயமா எப்படி பண்ணலாம் அப்படின்றது, போஸ்ட்மேன் வச்சு எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ இது வந்து நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம ஆல்ரெடி சொன்னது தான். ஸோ கிட்டப் டாக்குமெண்டேஷன். ஸோ இதுக்குள்ளே நம்ம நேற்று வந்துட்டு கிரியேட்டுக்கு என்ன ஆர்டிக்கல் வந்துட்டு செலக்ட் பண்ணோம்? கிரியேட் ஏ ரெபாசிட்டரி ஃபார் த ஆத்தென்டிகேட்டட் யூசர். கரெக்டா? ஸோ இது வந்து நம்ம போஸ்ட் மெத்தட் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்த ஆர்டிக்கல் நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ அது மாதிரி நிறைய ஆர்டிகல்ஸ் இருக்குது. ஸோ நம்ம பார்க்க போகிறது 4 HTTP மெத்தட் அப்படின்றதுனால நம்ம வந்துட்டு ஃபஸ்ட் இது எடுத்துக்கிட்டோம் போஸ்ட்டுக்கு. சரி, அப்போ நெக்ஸ்ட் புட்டுக்கு என்ன எடுக்கலாம் அப்படிங்கும் போது நமக்கு இந்த இதை எடுத்துக்கலாம், ரீப்ளேஸ் ஆல் ரெபாசிட்டரி டாபிக்ஸ். ஓகேவா? மற்ற ஆர்டிக்கல் போட்டு கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். ஸோ இப்போதைக்கு ஆஸ் ஆஃப் நவ் டு டூ த அப்டேட் ஆப்ரேஷன் ஐ எம் கோயிங் வித் ரீப்ளேஸ் ஆல் ரெபாசிட்டரி டாபிக்ஸ் to get clarity for that particular put HTTP method. ஓகே, சேம் லைக் தட் நம்ம கிரியேட்டுக்கு என்னெல்லாம் பண்ணோமோ அதே மாதிரி இங்கே இருக்கான்றது, நமக்கு தேவையான எல்லா கிரெடென்ஷியல்ஸ் இருக்கா அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம். ஸோ the HTTP method they had provided in the document, right? Okay, they had provided put. Okay, done. செகண்ட் என்ன வேணும் நமக்கு? ஸோ URL வேணும் கரெக்டாக? ஸோ URL they had provided. ப்ராப்பர் URL வேர் நீட் டு சி இந்த ஷெல்லில் இந்த இடத்துல நம்ம பார்க்கணும்னு சொல்லியிருந்தோம் கரெக்டாக? ஸோ திஸ் இஸ் த என்டையர் URL they will provide here. So from here we can take that particular URL from here. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் தான் செலக்ட் பண்ணணும். டாபிக்ஸ்னு எண்ட் ஆகுது இல்லையா? ஸோ இது வரைக்கும் தான் செலக்ட் பண்ணணும். இது ஆக்சுவலி நம்ம கிளாஸ் டெய்லி கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது ஒருத்தவங்க கன்ஃபியூஸ் ஆனாங்க. ஓகேவா? ஸோ இதையும் சேர்த்து எடுத்துட்டாங்க. ஆக்சுவலி இது வந்து நெக்ஸ்ட் லைன் போகிறதுக்காக இந்த ஸ்லாஷ் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? கோடிங் பண்ணும்போது நீங்கள் பண்ணியிருந்திருப்பீங்க, உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ அதனால இது வரைக்கும் தான் நம்ம எடுக்கணும். ஸோ அது மாதிரி அந்த கோடிங் ஸ்ட்ரக்சரில் இது நமக்கு கொடுத்துருக்கனால கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஓகே, இப்போதைக்கு URL நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த URL நம்ம பாஸ் பண்ணலாம். டன். ஸோ ரெக்வஸ்ட் படி ரெஸ்பான்ஸ் படி தான் இந்த டாக்குமெண்டேஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னா நம்ம ஆஸ் யூஷுவல் ரெக்வஸ்ட் படி எங்கே பார்க்கணும்னு சொல்லியிருந்தோம், இந்த இடத்துல பார்க்கணும் கரெக்டாக? ஸோ இங்கேருந்து தான் நம்ம ரெக்வஸ்ட் படி எடுக்கணும். நார்மலாக ஒரு ஓப்பன் பிரேசஸ் க்ளோஸ் கர்லி பிரேசஸ்க்குள்ளே வந்துட்டு அவங்களுடைய ரெக்வஸ்ட் பாடி சப்மிட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இங்கேருந்து தான் நம்ம எடுத்துக்கணும். எப்போவுமே வந்துட்டு ஒரு ரெக்வஸ்ட் பாடி அப்படின்னா அது இந்த கர்லி பிரேசஸ்க்குள்ளே தான் இருக்கணும். சரியா? அது விட்டு வெளியே இருக்கிறது எதுவுமே எடுக்கக்கூடாது. நீங்கள் நார்மலாக எந்த ரெக்வஸ்ட் பாடியாக இருந்தாலும் சரி, அதுக்குள்ளே தான் எல்லா ஆப்ரேஷனும் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும் வித்தின் கர்லி பிரேசஸ். ஓகே, டன். ரெக்வஸ்ட் பாடி இங்கே இருக்குது. இதுக்கான ரெஸ்பான்ஸ் பாடி இந்த டாக்குமெண்ட்டில் இருக்கான்னு இப்போ பார்க்கலாம். இங்கே இருக்குது. ஸோ ரெஸ்பான்ஸுன்ற ஒரு டைட்டில் இருக்குது. அது கீழே 2 பாக்ஸ் ஃபேடடாக நமக்கு வந்துட்டு இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டேட்டஸ் 200. ஓகே, ஸோ தட் while hitting that request body we need to get this status. Okay, 200. Okay, done. And the response body should be in this structure. ஓகேவா? ஸோ ரெஸ்பான்ஸ் பாடியோட ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்கணும். எப்போ ரெக்வஸ்ட் பாடி நீங்கள் இப்படி கொடுத்தா ரெஸ்பான்ஸ் பாடி அப்படி வரணுன்றது அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன் பிட்வீன் இங்கே ஒரு பாக்ஸஸ் இருக்கு இல்லையா? ஸோ செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்க? ஸோ இந்த URL பற்றி ஏதோ இங்கே சொல்ல வர மாதிரி தெரியுது கரெக்டாக? ஸோ இப்போ இதை நம்ம வாட்ச் பண்ணலாம். ஸோ இந்த புட் ஓகே, ரெப்போஸ் ஓகே, பட் இந்த ஓனர் மட்டும் வந்துட்டு ஆஃப்டர் திஸ் ஸ்லாஷ் தே ஹேட் ப்ரொவைடட் வித்தின் கர்லி பிரேசஸ் கரெக்டாக? ஸோ இப்போ இந்த ஓனர் அப்படிங்கிறத தனியாக எடுத்துகிட்டு வந்து அந்த நேமுக்கு சில ரூல்ஸ் வந்து டினோட் பண்ணியிருக்காங்க. என்னது? ஸோ ஓனர் அப்படின்ற இடத்துல நம்ம ஓனர் நேம் வந்துட்டு நம்ம ப்ரொவைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு இதை வச்சு சொல்ல வராங்க. சரியா? ஸோ ரெப்போ அப்படிங்கிறது வந்துட்டு நம்மளுடைய ரெபாசிட்டரி நேம் இங்கே வந்துட்டு நம்ம ப்ரொவைட் பண்ணிக்கலாம் அப்படின்றது இந்த டாக்குமெண்ட்டில் கிளியராக இருக்குது. ஏன் இந்த 2 மட்டும் தான் கொடுக்கணுமா, இது மாற்றக்கூடாதா அப்படின்னா அது இங்கே டெவலப்பர் வந்துட்டு இங்கே கிளியராக டாக்குமெண்ட்லேயே சொல்லிட்டாரு. வித்தின் த கர்லி பிரேசஸில் இருக்க இந்த ஓனர் அண்ட் ரெப்போ மட்டும் தனியாக அவர் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஓகேவா? ஓனர் அண்ட் ரெப்போ. ஸோ இன் தி பிளேஸ் ஆஃப் த ஓனர் வி கேன் ரீப்ளேஸ் எனி நேம், அவர் ஓனர் நேம். ஓனர் நேம்னா நமக்கு யார் ஓனர் இங்கே சொல்லுங்க பார்ப்போம். கரெக்ட். ஸோ நம்ம நேற்று கிரியேட் பண்ண GitHub உடைய அக்கௌண்ட்டில் Greens25 நம்ம ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணோம் கரெக்டாக? காமனாக நம்மளுடைய கிளாஸ்க்கு ஒரு
அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். ஸோ அது பேர் வந்துட்டு greens25 இதுதான் ஓனர் நேம். ஸோ இந்த ஓனர் நேம் தான் நம்ம இங்கே பாஸ் பண்ணணும், இங்கே இந்த ஓனரில். ஸோ அப்போ ரெப்போ அப்படிங்கிறது என்ன பாஸ் பண்ணலாம், நம்ம அக்கௌண்ட்டில் என்னென்ன ரெபாசிட்டிஸ் இருக்குன்றதை பார்க்கலாம் முதல்ல. ஓகே, ஸோ நான் பார்க்குறேன் ஆல்ரெடி இந்த மாதிரி ரெப்போஸ்லாம் அங்கே இருக்குது. நேற்று நம்ம கிரியேட் பண்ணுடைய ரெபாசிட்டரி நேம் ரிவிஷன் கிளாஸ், ஓகேவா? ஸோ அப்போ நான் இந்த ரெபாசிட்டரி நேமை கூட நான் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ தட் ஐ எம் சூசிங் திஸ் பர்டிகுலர் ரெபாசிட்டரி நேம். ஸோ ஐ எம் கோயிங் டு பாஸ் தட் பர்டிகுலர் ரெபாசிட்டரி நேம் ஹியர், ஓகேவா? ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணலாம், இந்த ரெப்பாக்கு இருக்க நேமில் நான் என்னுடைய நேம் வந்துட்டு பாஸ் பண்ணலாமா? என்னுடைய நேம்னா என்னது, ரெபாசிட்டரி நேமை பாஸ் பண்ணலாமா? ஸோ அந்த இடத்துல என்னுடைய ரெபாசிட்டரி நேம் நான் பாஸ் பண்ணுவேன், ஓகேவா? ஸோ கிளியர். So from this document, 5 things we came to know, correct? So first is the HTTP method, first one. Second one is the entire URL. Third one is the request body. Fourth one is the response body. And the fifth one is the status code. So in the 5 things வந்துட்டு இந்த டாக்குமெண்ட்ல இருந்து நம்ம தேவையான மேண்டேட்டரியான விஷயங்கள் இங்க இருந்து எடுத்தாச்சு. ஓகே, இப்போ நம்ம போஸ்ட் பண்ண போகலாம். யார் ஜாயின் பண்ணியிருக்கிறது? ஓகே, ஸோ 52 மெம்பர்ஸ் இருக்கீங்க. ஓகே, ஸோ இப்போ இங்கே டாக்குமெண்ட் பார்த்தாச்சு இல்லையா? ஸோ இப்போ நம்ம அங்கே வந்துட்டு போஸ்ட்மேன் போகலாம். போஸ்ட்மேனில் நேற்று நம்மளுடைய கலெக்ஷன் நேம் என்னது கிட்டப்ன்றது பார்த்தோம். ஸோ இப்போ இங்கே கிரியேட் வரைக்கும் பார்த்துருந்தோம். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அப்டேட், கரெக்டாக புட்டு. ஸோ புட்டுக்கு ஒரு கலெக்ஷன் வந்து கிரியேட் பண்ணுறேன். யார் ஜாயின் பண்ணுறது? ஓகே, ஸோ இப்போ இங்கே நான் புட்டுக்கு ஒரு அடிஷனலாக ஒரு ரெக்வஸ்ட் வந்து கிரியேட் பண்ணுறேன், ஓகேவா? ஸோ கலெக்ஷனில் தான் நம்ம கிரியேட் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். ஸோ இந்த 3 டாட்ஸ் வந்துட்டு கிளிக் பண்ணுங்கள், ஆட் ரெக்வஸ்ட். ஸோ ஆட் ரெக்வஸ்ட்டில் என்ன பண்ணலாம், புட் அப்படிங்கிறத வந்துட்டு நான் இங்கே நேம் வச்சுக்கிறேன், ஓகேவா? ஃபார் அவர் ஐடென்டிஃபிகேஷன். ஓகே, டன். ஸோ புட் செட் பண்ணிட்டேன். அண்ட் we are going to change it as a put because we are going to do the update operation. Done. So body as usual to do our JSON format operation inside the request body, we need to select for body and we need to go for raw. Then only this selections of JSON will be getting enabled. For that purpose, we are doing these configurations. Okay, wow. Okay, done. So inside this put, we are going to pass our particular URL which we saw in documentation. Okay, document enna paathukom. Say entire URL. From here, I am taking that entire URL and I am going to pass that URL. Okay. இந்த இடத்துல ஒரு தப்பு பண்றேன், யாராவது கவனிக்கிறீங்களான்னு பார்ப்போம். ஓகே, ஓகே. ஸோ ஐ எம் கோயிங் டு பாஸ் தட் பர்டிகுலர் URL ஹியர். என்ன பண்ணேன், ஸ்பேஸோட சேர்த்து காப்பி பண்ணேன், ஓகேவா? ஸோ ஃபார்வர்ட் பை திஸ் ஸ்பேஸ் இல்லை, இங்கே எதுவுமே இல்லாதனால பிரச்சனை இல்லை. பட் நீங்கள் வந்துட்டு இது ஃபார்வர்ட் பை நீங்கள் வேறு ஏதாவது வந்துட்டு URL பாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ இங்கே ஸ்பேஸ் இருக்குது, கவனிச்சிங்களா? இப்போ நான் அதை பேக் ஸ்பேஸ் கொடுக்குறேன், ரிவர்ஸில் போவோம் பாருங்கள், போயிடுச்சா? ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் இருக்குது, இந்த ஸ்பேஸ் வந்துட்டு எக்ஸ்ட்ரா நீங்கள் கொடுத்தா கூட அக்செப்ட் பண்ணிக்காது. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். ஓகே, இப்போ இதை அக்செப்ட் பண்ணிக்கோ, ஏன்னா ஃபார்வர்ட் பை எந்த URL வந்துட்டு ஃபார்வர்ட் பை எதுவும் இல்லை, வேர்டிங்ஸ் எதுவும் இல்லை. பட் ஃபார்வர்ட் பை வேறு ஏதாவது கொரி பேரம்ஸோ இல்லாட்டி நம்ம ஃபியூச்சரில் பார்த்து பேராமீட்டர் ஏதாவது பாஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்பேஸ்லாம் வந்துட்டு மிஸ்டேக்கன்லி நீங்கள் வந்துட்டு காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எரர் த்ரோ பண்ணும், ஓகேவா? ஸோ URL எடுக்கும்போது பார்த்து URL எடுக்கணும், சேஃபாக எடுக்கணும், ஓகேவா? ஸோ அங்கே டாக்குமெண்ட்டில் காப்பி பண்ணும்போது, டாக்குமெண்ட்டில் காப்பின்னு சொல்கிறத விட டாக்குமெண்ட்டில் இங்கேருந்து நம்ம URL எடுக்கும் போது we need to take the URL very, very carefully. Okay, okay, done. So URL I had passed here. Then what we need, request body we need, okay, wow. So from here I'm going to take that particular request body which is already. So I'm going to take that particular request body and I'm passing here. Beautify பார்த்துருப்போம், பியூட்டிஃபை வரணும் இல்லை. ஸோ இது கிளம்ஸியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம பியூட்டிஃபை கிளிக் பண்ண ஒரு ஆர்டராக வந்துட்டு இது நமக்கு வந்து ப்ரொஜெக்ட் பண்ணும், ஓகேவா? ஸோ தட் we can see clearly, crystal clear, like where is the open brace and where is the close brace. Done. வேற என்ன இருக்கு இதுல, இந்த மேல இருக்க எக்ஸ்ட்ரா டேப்ஸ்லாம் க்ளோஸ் பண்ணிருக்கேன். நேற்று பார்த்த கிரியேட்டிவ் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன், ஓகேவா? ஸோ தட் அதை அப்படியே கம்பேர் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஸோ எப்பவுமே இப்படி ஒரு ஆர்டரில் டேப் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கிரியேட் வச்சுக்கோங்க, நெக்ஸ்ட் புட்டு, ஸோ அப்படியே ஃபார்வர்ட் பை கெட்டு, நெக்ஸ்ட் டெலிட்டு, ஓகேவா? ஸோ வந்து கிரியேட்டுக்கு என்ன பண்ணோம் நேற்று, ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். பாடி பாஸ் பண்ணோம், அதே மாதிரி ரெக்வஸ்ட் பாடி பாஸ் பண்ணோம். ஸோ அப்போ ஒரு விஷயம் பார்த்தோம், ஆத்தரைசேஷன் அப்படின்றது. ஸோ அதே தான், சேம் புட்டுக்கும் அதே தான். ஸோ புட்டுக்கு நான் அதே ஆத்தரைசேஷன் யூஸ் பண்ணிக்கலாமா? ஏன்னா நான் யூஸ் பண்ண டோக்கன் வந்து கலெக்ஷன் லெவலில் நேற்று வந்துட்டு டோக்கன் வந்து டிக்ளேர் பண்ணேன். ஸோ அதுக்கான வேரியபிள் வந்துட்டு, அதுக்கான வேல்யூ வந்துட்டு அந்த வேரியபிளுக்கு நான் அசைன் பண்ணேன், ரைட்டா? ஸோ அதே மாதிரி நான் அந்த வேரியபிளே வந்துட்டு நான் அந்த கீழே புட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா இதுதான பேரண்ட், நமக்கு பேரண்ட்டுக்குள்ள இந்த கிரியேட் புட்லாம் சைல்டு மாதிரி நமக்கு, சரியா? ஸோ சேம் டோக்கன் ஐம் கோயிங் டு யூஸ் ஹியர் இன் புட்.
Okay, put up authorization போறேன். So I'm going to set that authorization to be a token and I'm passing that same token R which we had generated yesterday. ஓகேவா? Done. ஃபைனலாக என்ன பண்ணணும், சேவ் பண்ணணும். இங்கே டாட் இருக்கு இல்லையா, ஸோ இங்கே சேவ் பண்ணலைன்னா இந்த மாதிரி காமிக்கும், இன்டிமேட் பண்ணும். ஸோ சேவ் கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த டாட் போயிடும். ஸோ தட் ஹியர் ஆல்சோ இட் வில் சேஞ்ச் இன்டு புட். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம தேவையானது எல்லாமே பண்ணிட்டோமா அப்படின்னா இல்லை, என்ன பண்ணல, ஓனர் நேம் சேஞ்ச் பண்ணணும். கரெக்ட். ஸோ நம்ம இந்த டாக்குமெண்ட்டில் பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா, இங்கே ஒரு எக்ஸ்பிளனேஷன் டெவலப்பர்ஸ் வந்து நமக்கு த்ரோ பண்ணுறாங்க, ஒரு மெசேஜ் த்ரோ பண்ணுறாங்க. ஸோ இந்த பிளேஸ் ஆஃப் த ஓனர் வி நீட் டு பாஸ் அவர் ஓனர் நேம். ஸோ தட் ஃப்ரம் our repository, what is our owner name? Greens 25. So I'm going to pass that owner name here in the place of AutoCAD. Greens 25. Done. So as same like that, I'm going to pass our repository name here. Okay, repository in revision class. Okay, revision class. Okay, I had set my repository name also. Now I'm going to click save. Yeah, join பண்ணிருக்குது. Around. Okay, so I had passed my owner name and repository name. Done. So finally what I need to add, main நம்ம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம், டாக்குமெண்ட்ல பாருங்க, எங்க டாக்குமெண்ட். ஸோ இந்த டாக்குமெண்ட்ல வந்துட்டு மெயினாக என்ன பண்ணிட்டு இருக்கோம், இந்த அப்டேட் பண்றது ரெப்போஸ் ஃபார்வர்ட் பை ஓனருடைய நேம், ஃபார்வர்ட் பை ரெபாசிட்டரி நேம், அந்த ரெபாசிட்டரி நேம் ஃபார்வர்ட் பை என்ன பண்ணியிருக்காங்க டாபிக்ஸ். ஸோ இந்த ரெபாசிட்டரி ஹலோ வேர்ல்ட் ரெபாசிட்டரிக்குள்ள டாபிக்ஸ் வந்து இப்போ நம்ம அப்டேட் பண்ண போகிறோம். வாட் வி ஆர் டூயிங், வாட் ஆப்ரேஷன் வி ஆர் டூயிங் நவ், புட் ஆப்ரேஷன். கரெக்டாக, புட் இன் சென்ஸ் அப்டேட். ஸோ அப்டேட்னா எங்க அந்த அப்டேட் ஆகும் அப்படின்னா, இப்போ இந்த ரிவிஷன் கிளாஸ் இருக்கு அப்படின்னா ரிவிஷன் கிளாஸ் நேம் இஸ் கால்ட் ரெபாசிட்டரி நேம். ஓகேவா? இன்சைட் திஸ் ரெபாசிட்டரி நேம் ஐ எம் கோயிங் டு ஆட் சம் ஆஃப் த டாபிக்ஸ் ஹியர். ஸோ அதை தான் வந்துட்டு இங்கே டாக்குமெண்டேஷன்ல கிளியராக சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ ஹியர் இன்சைட் திஸ் ரெப்போ ஐ எம் கோயிங் டு பாஸ் சம் டாபிக்ஸ். So I am going to perform these kind of statements under the put HTTP method. Then so இப்போ போஸ்ட்மேன்ல வந்து என்ன பண்ணலாம், நேம், அந்த டாபிக் ஒரு நேம் வைக்கலாமா, ஏன்னா இங்க இந்த நேம் எங்க போய் பாஸ் ஆகும், டாபிக்ஸ் அப்படின்ற இதுக்குள்ள போய் பாஸ் ஆகும். கரெக்டா? ஸோ இந்த ரெக்வஸ்ட் பாடி ஏரியா ஐம் கோயிங் டு பாஸ் த பர்டிகுலர் டாபிக் நேம். ஸோ இப்போ இந்த ரிவிஷன் கிளாஸ்ன்ற ரெபாசிட்டரி நேம்ல என்ன டாபிக் என்ன நேம் வைக்கலாம். ஸோ ஏபிஐ டெஸ்டிங், ஏபிஐ வைக்கிறத விட மேனுவல் அப்படின்னு வச்சுக்கலாமா, மேனுவல் டெஸ்டிங். ஓகே, மேனுவல் டெஸ்டிங். ஓகே, ஒவ்வொரு தடவையும் வந்துட்டு சேவ் கொடுக்க மறந்துடக்கூடாது. ஓகேவா? யாராவது ஜாயின் பண்ணியிருக்காங்களா? இல்லை. ஸோ இப்போ இங்கே வந்துட்டு நான் மேனுவல் டெஸ்டிங் அப்படின்றத பாஸ் பண்ணிட்டேன். யாராவது ஜாயின் பண்ணியிருக்காங்க? சப்னா. ஓகே, ஓகே, சேவ் பண்ணிட்டேன் இல்லையா? ஸோ வேறு எதுவும் நான் கிரெடென்ஷியல்ஸ் எதுவும் பாஸ் பண்ண வேண்டியது இருக்கா? தேவையான எல்லா கிரெடென்ஷியல்ஸும் பாஸ் பண்ணியாச்சு. ஆத்தரைசேஷன், பாடி, ஓகே, டன். ஸோ என்டையர் ஐ ஹேவ் பீன் பாஸ்டு. ஓகே, நெக்ஸ்ட் HTTP மெத்தட் கால் put. ஓகே, டன். Now I am going to hit the API. We can see whether it is generating or not. Okay. $200. ஓகே, அப்போ இது கரெக்டா இந்த ஸ்டேட்டஸ் கோட் அப்படிங்கிறது ஒரு வேலிடேஷன் மாதிரி செக் பண்ணிக்கலாம். எங்க நம்ம டாக்குமெண்ட் தான் ஆஸ் யூஷுவல். ஸோ ஐம் கோயிங் டு த டாக்குமெண்ட், ஐம் கோயிங் டு சி த ஸ்டேட்டஸ். ஓகே, தே ஆர் சேயிங் யூ ஷுட் கெட் 200. ஓகே, ஆஃப்டர் எக்ஸிக்யூட்டிங் த ரெக்வஸ்ட் பாடி. So same like that, while I'm hitting this request body using several APIs, I'm getting this 200. okay, status code. Okay, done. So அதே மாதிரி நமக்கு வந்துட்டு ரெஸ்பான்ஸ் பாடி நமக்கு த்ரோ ஆயிருக்கு. ரெஸ்பான்ஸ் பாடி அப்படின்றது என்ன அப்படின்னா, நம்ம கொடுத்த ரெக்வஸ்ட்டுக்கு இந்த யூஆர்எல்ல போய் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு அந்த யூஆர்எல்ல வந்துட்டு போய் ஜென்ரேட் பண்ணிட்டு பேக்ல வந்து நம்ம ரெஸ்பான்ஸ் பாடிக்கு த்ரோ பண்ணும். நேற்று நம்ம பிபிடியில் ஸ்லைடில் பார்த்துருப்போம் இல்லையா, கிளைண்ட்ல இருந்து சர்வருக்கு போவோம் HTTP ரெக்வஸ்ட். ஸோ அந்த சர்வர்ல இருந்து திருப்பி கிளைண்ட்டுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் த்ரோ பண்ணுவோம். ஸோ அந்த ரெஸ்பான்ஸ் பாடி தான் வந்துட்டு நம்ம இங்கே வந்துட்டு வியூ பண்ணுறோம் இங்கே லைவா போஸ்ட்மேன் டூலில். அதுதான் வந்துட்டு இங்கே ஆப்ரேஷன் நடக்குது. ஸோ அதில் தான் நம்ம இந்த பிபிடி ஸ்லைடை வந்துட்டு மேனுவலாக பார்த்தோம். ஓகே, ஸோ ஒவ்வொரு தடவையும் நீங்கள் கொடுக்குறீங்க கிளைண்ட்ல இருந்து அப்படின்னா, கிளைண்ட்ல இருந்து ரெக்வஸ்ட் வந்து HTTP ரெக்வஸ்ட்டாக போகும். என்ன ஃபார்மேட்டில் கொடுத்தோம், JSON ஃபார்மேட் அப்படின்ற ஃபார்மேட்டில் அது போகும். ஓகேவா? ஸோ அந்த HTTP ரெக்வஸ்ட் கிளைண்ட் சைட்லேருந்து சர்வரில் போய் ரீச் ஆகும். ஓகே, நடுவில் இன்டர்மீடியேட்டராக இருக்கிற பேர் தான் API. ஓகே, ஸோ API மூலயமா நம்ம வந்துட்டு அதை பாஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே மேனுவலாக யாரை யூஸ் பண்ணுறோம், போஸ்ட்மேன்ற டூலை யூஸ் பண்ணுறோம் இன்டர்மீடியேட்டராக. ஓகே, ஸோ ஐ எம் கோயிங் டு பாஸ் த பர்டிகுலர் request body using API.
ஓகேவா? ஸோ இப்போ அந்த நான் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த ஸ்லைடை பார்க்கலாம். நேற்று ஓப்பன் பண்ண ஸ்லைடு இங்கே இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ அந்த ஸ்லைடில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு புரியும் நேற்று நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்றது. நான் எந்த ஏரியாவை சொல்கிறேன்றது உங்களுக்கு எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா? இந்த ஏரியா தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். 1 செகண்ட். இந்த ஏரியா இருக்கான் இல்லையா? ஸோ ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து பேக் எண்டுக்கு போகும். அதாவது கிளைண்ட் சைடில் இருந்து நான் மவுஸ் பாயிண்ட் அவுட் பண்ணுற இடத்த பாருங்க. கிளைண்ட் சைடில் இருந்து சர்வர் சைடுக்கு போகும். போகும்போது HTTP ரெக்வஸ்ட் அந்த ஃபார்மேட்டில் ஜேசன் ஃபார்மேட்டில் எடுத்துகிட்டு போவோம். ஓகே, சர்வரை ரீச் பண்ணோன்னே அதுக்கு தேவையான ஆப்ரேஷன்லாம் சர்வர் பெர்ஃபார்ம் பண்ணிவிட்டு டேட்டா எங்கேருந்து ஃபெச் பண்ணுமோ ஃபெச் பண்ணிவிட்டு அங்கேருந்து பேக் டு த கிளைண்ட்டுக்கு HTTP ரெஸ்பான்ஸை வந்து த்ரோ பண்ணும். என்ன ஃபார்மேட்டு ஜேசன் ஃபார்மேட்டில் த்ரோ பண்ணுச்சுன்னா ரெக்வஸ்ட்டு ரெஸ்பான்ஸும் ஜேசன் ஃபார்மேட்டில் தான் ரிவர்ஸில் நமக்கு த்ரோ பண்ணும். ஸோ அதை தான் நம்ம இங்கே பார்க்குறோம் போஸ்ட்மேனில். ஓகேவா? இது HTTP ரெக்வஸ்ட்டை இங்கே வந்துட்டு பாஸ் பண்ணுறோம். அது போய் சர்வரை ஹிட் பண்ணுது. சர்வர் எப்படி ஹிட் பண்ணுது? அதை ஹிட் பண்ணுறதுக்கு யார் யூஸ்ஃபுல்லாக இருக்காங்க? இந்த URL தான் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காங்க. ஓகேவா? நமக்கு இங்கே சர்வர் யார்? GitHub. ஸோ GitHub தான் அது போய் ஹிட் பண்ணிவிட்டு அங்கேருந்து டேட்டா கலெக்ட் பண்ணிட்டு வருது. ஓகே, கரெக்டாக கிரியேட் பண்ணிருச்சு அப்படிங்கிற ஒரு நார்மலாக ஒரு ரெஸ்பான்ஸ் படி த்ரோ பண்ணி நமக்கு இன்டிமேட் பண்ணிருச்சு. யார்? போஸ்ட்மேன். ஓகே, ஸ்டேட்டஸ் கோட் 200. ஓகே. ஸோ இதுதான் நேற்று நம்ம ஸ்லைடில் வந்துட்டு இந்த ஸ்லைடில் பார்த்தோம். சரியா? ஓகே, டன். ஸோ இப்போ இது வந்து இன்னொரு வேலிடேஷன் பண்ணணும். இந்த வேலிடேஷன் செக் பண்ணியாச்சு. ஸ்டேட்டஸ் வந்து 200. ஓகே, டன்னு. ஸோ ஃபார்வர்ட் பை ரெஸ்பான்ஸ் படி பார்த்தாச்சு. அண்ட் ஹியர் டாக்குமெண்டேஷன் இது GitHub அக்கௌண்ட் இருக்கு இல்லையா? ஸோ நம்மளுடைய GitHub அக்கௌண்ட்டில் சேம் அந்த டாபிக்ஸ் வந்து இங்கே ஜென்ரேட் ஆயிருக்கான்னு பார்க்கலாம். இங்கே ஜென்ரேட் ஆகலாம். ஏன்? ஸோ ரீஃப்ரெஷ் பண்ணணும். ஓகேவா? ஸோ ரீஃப்ரெஷ் எங்கே இருக்குது? இங்கே இருக்கா? ரீஃப்ரெஷ் பண்ணுறோம். ரிவிஷன் கிளாஸ் கீழே வந்துட்டு நம்ம ஜென்ரேட் பண்ண டாபிக் வருதான்னு பார்க்குறோம். மேனுவல் டெஸ்டிங். ஓகே, ஸோ இப்போ மேனுவல் டெஸ்டிங் அப்படின்றது போஸ்ட்மேனில் இந்த இடத்துல நம்ம கொடுப்போம். பாஸ் பண்ணோம் இல்லையா டாபிக்கோட நேம். ஸோ இந்த மேனுவல் டெஸ்டிங் அப்படின்ற நேம் வந்துட்டு இந்த ரெபாசிட்டரி நேம் கீழே வந்துடுச்சு. ஓகே, டன். ஸோ இதுதான் அப்டேட்டோட ஆப்ரேஷன். ஸோ அப்டேட் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் என்னது? கிரியேட்டு, புட்டு, கெட், டெலிட். ஸோ இப்போ புட் பண்ணியாச்சு. இப்போ கெட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ கெட்டுக்கு அதே மாதிரி சேம் ஆஸ் யூஷுவல் ஒரு ரெக்வஸ்ட் கிரியேட் பண்ணுறேன் அண்டர் திஸ் கலெக்ஷன். ஓகே, ஐ எம் கீப்பிங் தட் நேம் as get here for our understanding purpose. ஓகே, நார்மலாக கெட் HTTP மெத்தட் தான் இருக்குது. சேம் பாடி செலக்ட் பண்ணுறேன், raw and JSON format. ஸோ சேம் லைக் தட். கெட்டுக்கு சில திங்ஸ்லாம் வேரி ஆகும். என்ன அப்படின்னா இப்போ புட்டுக்கு வந்துட்டு ரெக்வஸ்ட் படி பாஸ் பண்ணணும். கரெக்டாக? ஸோ நமக்கு ரெஸ்பான்ஸ் படி வந்தது. ரெசன் கெட் என்ன அப்படின்னா நம்ம ரெக்வஸ்ட் படி பாஸ் பண்ணுவோன்னா வேணாம். ஏன் அப்படின்னா ஆல்ரெடி ஒரு டேட்டா வந்து ஜென்ரேட் பண்ணியாச்சு. ஜென்ரேட் பண்ண டேட்டா வந்து அப்டேட்டும் பண்ணியாச்சு. ஸோ அந்த அப்டேட் பண்ண டேட்டாவை வந்துட்டு நம்ம கெட் பண்ணி பார்க்க போகிறோம். கெட் இன் அ சென்ஸ் ரீட் ஆர் ரீட்ரைவ். ஸோ நேற்று காமிச்ச ஸ்லைடில் பார்த்துருக்கோம். கரெக்டாக? நம்ம டாக்குமெண்ட்லேயே கூட பார்த்தோம். So get in a sense it will read or retrieve the data or information from the particular URL or from web page, whatever maybe from server it will retrieve. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க API டாக்குமெண்டேஷன் பார்க்கலாம். கெட்டுக்கு என்ன யூஸ் பண்ணலாம்? இங்கே கெட்டுக்கு மேலே கெட்டிய ரெபாசிட்டரி இருக்கு இல்லையா? ஸோ அதை யூஸ் பண்ணிக்கலாமா? சரி, யூஸ் பண்ணலாம். ஸோ கெட்டிய ரெபாசிட்டரி அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ கெட். ஸோ இப்போ இவங்க வந்துட்டு பர்டிகுலர் URL பாஸ் பண்ணியிருக்காங்க. சேம் அப்டேட்டுக்கு என்ன பண்ணோம்? URL எங்கே இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த ஷெல்லு கீழே URL என்டையர் URL இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஐ எம் டேக்கிங் தட் பர்டிகுலர் என்டையர் URL அண்ட் ஐ எம் கோயிங் டு பாஸ் தட் URL ஹியர் இன் த பாக்ஸ். ஓகே, டன். ஸோ இங்கே ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருக்கானா? ஆமாம் இருக்கு. என்ன பண்ணியிருக்காங்க? அந்த URL கீழே இந்த பிளேஸ் ஆஃப் த ஓனர் நேம் we are going to pass our owner name, and in the place of the repo name and we are going to pass our repository name. Okay, same we had did for updater. Done. Okay, for get I am going to pass here as a owner name called greens 25. Okay, what repository here I am going to get? நம்ம என்ன அப்டேட் பண்ணோம்? மேனுவல் டெஸ்டிங். இந்த ரெபாசிட்டரி கீழே ரிவிஷன் கிளாஸ் அப்படின்ற ரெபாசிட்டரி கீழே. ஸோ ஐம் டேக்கிங் தட் பர்டிகுலர் ரெபாசிட்டரி ஹியர் and I'm passing here in the URL. Okay, now I'm going to click the save button. Okay, request body நான் பாஸ் பண்ணல. டாக்குமெண்ட்ல ஏதாவது ரெக்வஸ்ட் படி இருக்கா? அங்கே செக் பண்ணிக்கலாம். இல்லை. ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க? ஷெல் கீழே வந்துட்டு they had provided only the URL. They had not provided the request body area here. Okay, but the response body they had provided. Status code should throw as 200. Okay, and the response body should throw like in this format. Okay, so I'm going to hit that get API here. So I'm going to hit API. Sir, authorization.
ஆத்தரைசேஷன் கொடுக்காமலே இப்போ இது வந்திருக்கு. ஏன்? ஏன்னா கெட் பண்ணும்போது ஸ்ட்ரைட்டா அங்கேருந்து கெட் மட்டும் தான் இது பண்ணுது. ஓகேவா? நம்ம அந்த ஃபீல்டில் நம்ம அந்த பர்டிகுலர் என்னது இதுக்குள்ள வந்துட்டு எந்த ஆப்ரேஷன் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணல. எங்க நம்ம அக்கௌண்ட் இதுக்குள்ள எந்த ஆப்ரேஷன் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணல. பட் ஆனால் கெட் பண்ணி பார்க்குறோம். சரியா? இந்த கெட்டுக்கு இன்னொரு எக்ஸாம்பிளும் சேர்த்து சொல்கிறேன். இந்த எக்ஸாம்பிள் முடிச்சுட்டு அது போகலாம். ஸோ அப்போ ஆத்தரைசேஷனும் கொடுக்கக்கூடாது அப்படின்னா அதையும் கொடுத்து செக் பண்ணலாம். ஓகேவா? ஆத்தரைசேஷன் சேம் அதே தான் கொடுத்துருக்கேன். சேவ் கொடுக்குறேன். ஸோ மறுபடியும் வந்துட்டு நான் கெட் பண்ணுறேன். ஓகே, ஸோ கொடுத்தாலும் வருது. சரி, இப்போ கொடுத்து வந்துருச்சு. நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி ஏரியாவில் நம்ம ப்ராப்பராக வந்திருக்கான்றது செக் பண்ணலாம். ஓகேவா? டாக்குமெண்டேஷனில் பார்த்தோம் அப்படின்னா டாக்குமெண்டேஷனில் என்ன இருக்குது? அவங்க பாஸ் பண்ணுற ஓனர் நேமில், ஸோ அவங்க பாஸ் பண்ணுற ரெபாசிட்டரி நேம் ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிற ஹலோ வேர்ல்டு நேம் ரெஸ்பான்சிபிலிட்டியில் இருக்கான்றதை பார்க்குறாங்க. சரியா? ஸோ அப்போ அவங்களுக்கு வந்திருக்கானா? வந்திருக்கு. எஸ், they had got the repository name called hello world. So same like that நமக்கு வந்துட்டு ஏதாவது வந்திருக்கான்னு பார்க்கலாம். ஸோ நம்மளுடைய ரெபாசிட்டரி நேம் ரிவிஷன் கிளாஸ், அது கீழே அதை வச்சு தான் ஹிட் பண்ணுறோம். கரெக்டாக கெட் பண்ணுறோம் கிரீன்ஸ் 25 ஓனர் கீழே. ஸோ நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டியில் இருக்கா? எஸ், ரிவிஷன் கிளாஸ் அந்த நேம், அந்த ரெபாசிட்டரி நேம் வந்து கெட் பண்ணியிருக்கு. ஓகேவா? சரி, இப்போ ஓகே, இப்போ நான் இது இப்படி பண்ணுறேன். எனக்கு கிளாஸ் டைமில் எல்லாரும் டவுட் கேட்டிருந்தீங்க. என்னன்னா இங்கே நிறைய ரெபாசிட்டரிஸ் இருக்குது. ரிவிஷன் கிளாஸ் ஆட்டோமேஷன், ஏபி டெஸ்டிங், ஹலோ வேர்ல்டு 1 அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா? ஸோ அப்போ இதெல்லாம் வந்துட்டு நான் எல்லா ரெபாசிட்டரிஸும் கெட் பண்ண முடியுமா அப்படின்னா கெட் பண்ணலாம். அப்போ ஏன் இப்போ நம்மளால வந்துட்டு ஒரு ரெபாசிட்டரி மட்டும் தான் கெட் பண்ண முடியுது அப்படின்னா நம்ம சூஸ் பண்ண டாக்குமெண்ட் அப்படி. டாக்குமெண்ட்ல நம்ம என்ன பண்ணோம்? கெட் ஏ ரெபாசிட்டரி. ஏ இன் சென்ஸ் only one. It will denote a repository in a sense. It will denote only one repository, so that it's throwing the one repository alone for our கன்வீனியன்ஸ். ஓகேவா? அவர் டிசைன் பண்ணதுமே வந்துட்டு ஒரு ரெபாசிட்டரியோட நேம் பாஸ் பண்ற மாதிரி தான் டெவலப்பருமே டிசைன் பண்ணியிருக்காரு. ஓகேவா? ஸோ அப்போ அந்த ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிறது ரெபாசிட்டரியோட நேம். ஸோ அப்போ நம்மளும் ஒரு ரெபாசிட்டரி தான் இங்கே பாஸ் பண்ண முடியும். இந்த இடத்துல நான் ஸ்லாஷ் போட்டு ஃபார்வர்ட் பை நிறைய ரெபாசிட்டரி நேம் நான் கொடுத்தேன் அப்படின்னா 404 வரும், இல்லைன்னா 400 பேட் ரெக்வஸ்ட்னு வரும். ஓகேவா? ஸோ அவருடைய டாக்குமெண்ட்டை வச்சு தான் நம்மளுடைய போஸ்ட்மேன் வந்து ரன் ஆகும். ஸோ இது எல்லாமே யார் கையில் இருக்குது? டெவலப்பர் கையில். ஸோ அதுதான் டாக்குமெண்ட் இஸ் த ஹார்ட் ஆஃப் அ ப்ராஜெக்ட். ஓகேவா? ஸோ டாக்குமெண்டேஷன்லாம் எல்லாமே ஓகே. ஏபிஐ டெஸ்டிங்கில் மட்டும் சொல்கிறேன். ஓகே, சரி, இப்போ கெட் பார்த்தோம். டெலிட் பார்க்கலாம். டெலிட்ன்றது அதே மாதிரி இப்போ கெட் வந்துட்டு 200 ஓகே, எல்லாம் கிளியர் ஆயிடுச்சா? ஸோ டெலிட் போகலாம். டெலிட்டுக்கு ஆஸ் யூஷுவல் நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன்? இன்சைட் திஸ் பேரண்ட் கலெக்ஷன் ஐ எம் கிரியேட்டிங் another HTTP request. ஸோ delete ஓகேவா? சேவ் பண்ணிக்கிறேன். Okay, so I'm going to change this HTTP method to delete to perform the delete operation. Okay, same like that, body raw and JSON. ஸோ இப்போ நம்ம டாக்குமெண்டேஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ஜென்ரலாக ஒரு ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணி பாருங்கள் எல்லாரும். ஓகேவா? கிரியேட் பண்ணியிருக்கோம். கிரியேட் பண்ண அந்த ரெபாசிட்டரியை அப்டேட் பண்ணியிருக்கோம். அப்டேட் இன் சென்ஸ் போட்டு. ஸோ இப்போ அதை வந்து கெட் பண்ணி ட்ரை பண்ணுறோம். கெட் இன் சென்ஸ் ரீட் பண்ணுறோம், ரீட்ரை பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இப்போ கடைசியாக வந்து டெலீட் பண்ணுறோம். டெலீட் பண்ணும்போது நம்ம யூஆர்எல் மட்டும் சொல்லலாமா? அதாவது நான் ஓனர் நேம், அதுக்கு தேவையான அந்த ரெபாசிட்டரி நேம் நான் இங்கே மேலே குளோபலாக பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அது போயிட்டு டெலிட் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணிடும். கரெக்டாக? ஸோ அப்போ நமக்கு ரெக்வஸ்ட் பாடி அந்த இடத்துல தேவைப்படுமா அப்படின்றது இல்லை. அது இல்லைதானான்றதை டாக்குமெண்ட்டை பார்க்கலாம். ஸோ ப்ராக்டிக்கலாக அது மாதிரி திங்க் பண்ணுங்க. சரியா? ஸோ அப்போ இந்த மாதிரி ஹிட் பண்ணதுக்கப்புறம் இது போயிட்டு சென்ட் பண்ணதுக்கப்புறம் டெலிட் ஆகிடும். அந்த பர்டிகுலர் ஏரியா வந்து டெலிட் ஆகிடும். இப்போ நமக்கு ரெஸ்பான்ஸ் பாடி என்ன வரும்? ஸ்டேட்டஸ் கோடு ஆஸ் யூஷுவல் வரும். கரெக்டாக? டெலிட்டுக்கான ஸ்டேட்டஸ் கோடு என்னவோ அதை நமக்கு த்ரோ பண்ணும். அதேமாரி ரெஸ்பான்ஸ் பாடியில் வருமா அப்படின்னா என்ன வரும் அப்படின்றது இப்போ நம்ம லைவாக பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நான் வந்துட்டு டெலிட் ரெபாசிட்டரி அப்படின்றது நான் எடுத்துக்கிறேன். இதில் நிறைய ஆர்டிகல்ஸ் இருக்குப்பா, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நான் பர்டிகுலராக ஏன் இதை மட்டும் சூஸ் பண்ணுறீங்க, இதெல்லாம் சூஸ் பண்ணக்கூடாதா? இங்கே கீழே கூட நிறைய டெலிட் இருக்குது, கெட் இருக்குது அப்படின்லாம் உங்களுக்கு டவுட் வரும். இங்கே கூட டெலிட் இருக்குது, இதெல்லாம் சூஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னா அதான் நான் ஸ்டார்டிங் இனிஷியலாகவே சொன்னேன். நம்ம எல்லா ஆப்ரேஷனும் ரெபாசிட்டரி வச்சு மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ரெபாசிட்டரிக்கு ரிலேட்டடாக இருக்க ஆர்டிகல் மட்டும் தான் நான் சூஸ் பண்ணுறேன். இப்போ டெலிட் ரெபாசிட்டரி அப்படின்னா அந்த ரெபாசிட்டரி அதை டெலிட் பண்ண போகுது. அதுவும் எத்தனை ரெபாசிட்டரி? ஒன்லி ஒன் ரெபாசிட்டரி. ரெபாசிட்டரி இன் சென்ஸ் இட் வில் டினோட் ஒன்லி ஒன். ஓகேவா? ஸோ அதனால தான் நான் இதை சூஸ் பண்ணிக்கிறேன் டு அண்டர்ஸ்டாண்ட். இதுவுமே வந்துட்டு இந்த கிட்டப்லாம் உங்களை வந்துட்டு ஆஃபீஸில் வந்து பண்ண சொல்ல மாட்டாங்க. சரியா? அவங்க வந்துட்டு உங்களுடைய ஆர்கனைசேஷனில் உங்களுடைய ஆஃபீஸில் வந்துட்டு
அவங்க செப்பரேட்டட் ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த யூஆர்எல் இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டீங்க, வேற யூஆர்எல் யூஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? அவங்க ப்ராஜெக்ட் ரிலேட்டட் யூஆர்எல் யூஸ் பண்ணுவீங்க. either service based company or product based company based on the products you are designing or you are working in it. Each depend on your project. Okay, for our understanding purpose we are using this Postman tool trying to invoke this GitHub using the GitHub documentation. Clear? Okay, I'm going to use this delete a repository. Then delete a repository killer, same, I'm going to take that particular URL, entire URL from here inside the shell, and I'm going to pass that particular URL here in the delete area. Okay, in the URL area. Okay, same like that, I'm going to pass the owner name as Greens 25. Whereas the repository name which I'm going to pass here is that revision class. Okay, revision class. Done. I'm going to save, and I'm going to give the authorization as a bearer token. Okay, okay, save. ஓகே டன். இப்போ இதுல இன்னொன்று நீங்க கவனிக்கலாம். நான் வேணும் என்ன பண்றேன், இங்க டோக்கன் கொடுக்கல, நோ அத்தனையா செட் பண்ணிக்கிறேன். எல்லாருக்கும் இந்த டவுட் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். சரியா? நான் வேணும் நோ வைக்கிறேன், இங்க நான் ஆத்தரைசேஷனே கொடுக்கல. இப்போ டெலிட் பண்ணுதான்னு பார்க்கலாம். சரியா? எனக்கு கெட்டுக்கு வந்து அக்செப்ட் பண்ணிக்கிச்சு இல்லையா? இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு ஏபிஐ டெஸ்டரா நான் வந்துட்டு GitHub டாக்குமெண்ட்டே இப்போ நான் வந்துட்டு செக் பண்ணிட்டு இருக்கேன். சரியா? இப்போ சப்போஸ் இது வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கிச்சுன்னு வைங்க, இப்போ நாம வந்துட்டு GitHub டாக்குமெண்ட் டெவலப்பர் மேல பக் ரைஸ் பண்ணலாம். பட் ஆனால் நம்ம ரைஸ் பண்ண முடியாது. அந்த டீம் வந்து அவங்க அப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ அவங்க கொஞ்சம் கொஞ்சமா மாத்திட்டே வந்துட்டு இருக்காங்க. அதான் நான் சொன்னேன் இல்லையா, நேற்று GitHub உடைய பேஜ் வந்து எப்படி இருந்தது, இந்த இடத்துல ஒரு குளோப் வந்து ரொட்டேட்டிங்கா இருந்ததா, ஒரு கிராஃபிக்ஸ்லாம் ஆட் பண்ணியிருந்தாங்க இல்லையா. ஸோ அது வந்துட்டு அப்கமிங்ல இருக்கு, அவங்க டெவலப்மெண்ட் ப்ராசஸ்ல தான் போயிட்டு இருக்கு. சரியா? ஸோ அவங்க கொஞ்சம் கொஞ்சமா அப்டேட் பண்ணிட்டே இருக்காங்க அவங்களுடைய வெப் பேஜ். இப்போ நம்மளே எடுத்துக்கோங்க, நிறைய வந்துட்டு இன்னைக்கு ஒரு இது அப்டேட் பண்ணியிருப்போம். நம்மளுடைய டாக்குமெண்ட், நம்மளுடைய நோட் பேட்ல கூட நிறைய டெய்லி ரியல் டைம்ல அப்டேட் பண்ணிட்டே இருப்போம். கரெக்டா? ஸோ அது மாதிரி அவங்களுடைய வெப்சைட் அவங்க அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. சரி, நம்ம இப்போ இதை அக்செப்ட் பண்ணிக்கிறான்னு பார்க்கலாம். அவன் எப்படி டிசைன் பண்ணியிருக்கான்றது நம்ம டெஸ்ட் பண்ணலாம். ஓகே, அப்படியே லைவா நம்மமே இப்பவே ஏபி டெஸ்டரா மாறிடணும். ஒரு ஆஃபீஸ்ல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம ஏபி டெஸ்டர் அப்படின்லாம் வந்துட்டு இமேஜின் பண்ணக்கூடாது. இப்பவே நம்ம ஏபி டெஸ்டர் தான். ஓகேவா? ஓகே, அதுக்கு முன்னாடி நான் ஹிட் பண்றதுக்கு முன்னாடி முதல்ல கிரெடென்ஷியல்ஸ் எல்லாமே கரெக்டா இருக்குன்னு பார்த்துக்கலாம். யூஆர்எல் இருக்கு, ரெப்போஸ் ஓகே. அதுக்கு மாதிரி டாக்குமெண்ட்ல எது இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்களா? ஆமாம். ஸோ இந்த ஓனர் நேம் அண்ட் ரெப்போ நேம் சேம் தான். ஓகேவா? ஸோ அந்த ஓனர் நேம் வந்து Greens 25 அண்ட் ரெப்போ நேம் இஸ் ரிவிஷன் கிளாஸ். இந்த ரெப்போ நேம் எது சொல்றேன்னு புரியுது எல்லாருக்கும்? நம்ம அக்கௌண்ட்டோடைய ரெபாசிட்டரி நேம். ஓகேவா? கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நிறைய பேர் அந்த நேம்ல கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க. நேம்னா இந்த டாபிக் நேமை சொல்றாங்களா, இந்த ரெபாசிட்டரி நேம் சொல்றீங்களா அப்படின்றது கன்ஃபியூஸ் ஆனாங்க நிறைய பேர். என் டவுட் கேட்டு அதை வச்சு சொல்றேன். சரியா? நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் டவுட் கேட்டிருந்தீங்க. ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணுறோம், இங்கே பண்ணுறது வந்துட்டு ரெப்போஸ், அதான் ஸ்டார்டிங்ல இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க கரெக்டாக டெவலப்பர் டாக்குமெண்ட்ல. ரெப்போஸ் கீழே தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஓனர் நேம் அண்ட் ஃபார்வர்ட் பை ரெபாசிட்டரி நேம். ஸோ ரெபாசிட்டரி நேம் இன் சென்ஸ் it will denote revision class. This is the repository. Okay, fine. I'm going to hit that particular API. ஸோ 403 forbidden. ஓகே, கரெக்டாக தான் வந்துட்டு டெவலப்பர் டிசைன் பண்ணியிருக்காரு. என்ன, அவருடைய பெர்மிஷன் இல்லாமல், கரெக்டான ப்ராப்பர் ஆத்தரைசேஷன் இல்லாமல் உங்களுக்கு யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல வர்றாரு. என்ன, ஏன்னா ஆத்தரைசேஷன் நம்ம கொடுக்கல. ஆத்தரைசேஷன் இன் சென்ஸ் it will carry the username and password in the format of token which we had generated yesterday. கரெக்டா? ஸோ BA token அப்படின்றத நம்ம அதுக்காக தான் நேற்று அதை எடுத்தோம். கரெக்டா? ஸோ 403 forbidden அப்படின்ற மாதிரி ஒரு எரர் மெசேஜ் த்ரோ பண்ணுது. ஓகே, அதுக்கு என்ன இருக்கு, unlike a 401 unauthorized response, authenticating will make no difference. ஓகே, ஸோ அன்ஆத்தரைஸ்டா இருக்கு. ஓகே, ஸோ ஆத்தரைஸ்டா மாத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ டெவலப்பர்ஸ் கரெக்டாக தான் இருக்காங்க. யாரு? GitHub டெவலப்பர்ஸ். ஓகே, நான் பண்ணிட்டேன். இப்போ நான் என்னுடைய BA token பாஸ் பண்ணிட்டேன், சேவ் கொடுத்துட்டேன். Now I'm going to try to hit that particular API. 204 no content. Okay, success. So 204 no content தான் இருக்கான்றது நம்மளுடைய டாக்குமெண்ட்ல பார்க்கலாம். Yes, response should throw the status code as 204 no content. Done. Here also we are getting the 204 no content. Okay, இதுல இன்னொரு வேலிடேஷன் நம்ம கிராஸ் செக் பண்ண வேண்டியது இருக்கு. என்ன, நம்ம பண்ண ஆப்ரேஷன் வந்து delete ஆப்ரேஷன். அப்ப delete இருக்கான்றது பார்க்கணும் இல்லையா? கரெக்டா? ஸோ ரிவிஷன் கிளாஸ் அப்படிங்கிறது ரெபாசிட்டரி நேம் டெலிட் இருக்கான்றது இப்போ நம்ம அக்கௌண்ட்ல போய் பார்க்கணும். எந்த அக்கௌண்ட்? Git அக்கௌண்ட்ல சொல்றேன். சரியா? அதே மாதிரி இங்கேயும் வாட்ச் பண்ணுங்க, ரெஸ்பான்ஸ் ஏரியால வேற எதுவுமே வரல. ஓகேவா? அவருடைய டாக்குமெண்டேஷனுடைய ஃப்ளோல தான் நமக்கு இங்க வந்துட்டு ரெஸ்பான்ஸ் ஏரியாவும் கரெக்டா வந்துட்டு ப்ரொஜெக்ட் ஆயிருக்கு. ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம ரெபாசிட்டரிஸ்ல போயிட்டு ரீஃப்ரெஷ் கொடுக்குறேன்.
ரீஃப்ரெஷ் நீங்கள் இங்கேயும் பண்ணலாம். இங்கே வந்து யுவர் ரெபாசிட்டரிஸ் நீங்கள் இன்னொரு கிளிக் பண்ணிங்கனாலும் இது ரீஃப்ரெஷ் ஆகி உங்களுடைய ரெபாசிட்டரிஸ்லாம் இங்கே த்ரோ பண்ணும். ஓகேவா? ரிவிஷன் கிளாஸ்ன்ற ரெபாசிட்டரி டெலிட் ஆகிடுச்சா? இல்லை நான் ஸ்க்ரோல் பண்ணி பார்க்குறேன் வேறு எங்கே இருக்கான்னு இல்லை. ஸோ வேறு மற்ற ரெபாசிட்டரிஸ் ஆல்ரெடி முன்னாடி நம்ம கிளாஸில் ஜென்ரேட் பண்ணது தான் இருக்குது. பட் ஆனால் ரிவிஷன் கிளாஸுடைய ரெபாசிட்டரி நேம் இங்கே இல்லை. ஸோ ஃபைனலி இட்ஸ் டெலிட்டட். ஓகேவா? நீங்கள் கொடுக்கும்போது என்ன தப்பு பண்ணுவீங்க அப்படின்னா, இந்த இடத்துல ஸ்பேஸ் விட்டுருப்பீங்க. கிரீன்ஸ் 25 இருக்கு இல்லையா? இந்த ஸ்லாஷ் பக்கத்தில் இந்த இடத்துல ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா ரன் ஆகாது ஒழுங்கா. ஸோ அந்த இடத்துல ஸ்பேஸ் விடக்கூடாது. ஓகேவா? இது ஒரு ஸ்டூடெண்ட் வந்து தப்பு பண்ணாங்க. ஓகேவா? போன வீக்கில் என்கிட்ட ஒரு டவுட் கேட்டாங்க. கடைசியில் பார்த்தா இந்த இடத்துல வந்துட்டு ஸ்பேஸ் கொடுத்துருந்தாங்க. இன்னொருத்தவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, இந்த லாஸ்ட்டில் ரிவிஷன் கிளாஸ் முடிகிற இடத்துல ஒரு ஸ்பேஸ் கொடுத்து ஒரு ஸ்லாஷ் கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு ஹிட் பண்ணிட்டாங்க. நம்மளும் ஹிட் பண்ணி பார்க்கலாம். 404 நாட் பண்ண ஆக்சுவலி டெலிட் ஆனதுனால இந்த எரர் வருது. பட் ஆனால் நீங்கள் யூஆர்எல் மாற்றிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்லாஷ் ஸ்பேஸ்லாம் கொடுத்தீங்கனாலும் சென்சிட்டிவாக இருக்கும். சரியா? ஸோ அந்த மாதிரி மிஸ்டேக்லாம் வராமல் பார்த்துக்கோங்க. அண்ட் வேறு என்ன இருக்குது? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் ரொம்ப கான்சியஸாக இருக்கணும். ஓகேவா? சில பேர் ஆதரைசேஷனே கொடுக்க மறந்துருப்பீங்க. வேறு டோக்கன் கொடுத்துருக்க மாட்டீங்க. அதேமாதிரி இந்த இடத்துல வந்துட்டு வேறு நேம் கொடுத்துருப்பீங்க டோக்கனில். ஓகேவா? பாதி பேர் டோக்கனே கொடுத்துருக்க மாட்டீங்க. ஸோ இந்த மாதிரியான சில்லி கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ்லாம் நம்ம வந்துட்டு மேக் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே ஓகே. போஸ்ட் கிரியேட் பண்றப்ப என்ன டோக்கன் கொடுத்தனோ அதுதான் வந்து புட் கெட் டெலிட் இல்ல. எஸ் அப்சல்யூட்லி எக்ஸாக்ட்லி. ஏன் அப்படி கொடுக்குறோம் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி கன்ஃபியூஷன் நமக்கு வரக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த கலெக்ஷன் லெவலில் நம்ம அந்த டோக்கன் வந்து ஜென்ரேட் பண்ணோம். கலெக்ஷன் லெவல் இன் சென்ஸ் இட் வில் டினோட் ஏ பேரண்ட் லெவல். ஓகேவா? கிட்டப் வந்துட்டு கிட்டப் 2 இருக்கு இல்லையா? இதுதான் நம்ம கலெக்ஷனுடைய நேம். கலெக்ஷன் அப்படின்னு நான் சொல்றேன்னா இந்த கிட்டப் 2 தான் வந்து கலெக்ஷன் அப்படின்னு நான் சொல்றேன். ஓகேவா? ஸோ அதுக்கு கீழே தான் வந்துட்டு கிரியேட், புட்டு, கெட், டெலிட் எல்லா ஆப்ரேஷனும் பெர்ஃபார்ம் பண்றதுனால collection level token will be applicable for all those kind of for HTTP methods. That's why I'm using the same token for all these kind of for HTTP methods under GitHub 2 collection. Okay va? Same repository name. Repository name நீங்க எத்தனை வேணா கிரியேட் பண்ணலாம். இப்போ இந்த கிரியேட் இருக்கு இல்லையா? ஸோ இப்போ இந்த பாடியில் என்ன இருக்கு? ரிவிஷன் கிளாஸ்ன்னு இருக்கு. இப்போ நான் இங்கே வந்துட்டு என்ன பண்றேன்? கிரீன்ஸ் அப்படின்னு வைக்கிறேன். ஓகேவா? ஸோ அப்போ அதை சேவ் பண்ணிட்டு நான் சென்ட்னு கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இப்போ 201 கிரியேட்டட். சரி, கிரீன்ஸ்ன்னு கிரியேட் பண்ணியிருக்கேன். அதை எடுத்துட்டேன். டெக்னாலஜி இன்னொரு என்னது இன்னொரு ரெபாசிட்டரி நேம் கிரியேட் பண்ணுறோம். சேவ் கொடுத்துட்டேன், சென்ட் கொடுக்குறேன். ஓகே, 201 கிரியேட்டட். சரி, இப்படி பண்ணிட்டே இருக்கோம். இங்கே கிரியேட் ஆனால் போதுமா? நம்ம லைவாக போய் அங்கே பார்க்கணும் இல்லையா? ஸோ கிரீன்ஸ் பண்ணோம், டெக்னாலஜின்னு ஒன்று பண்ணணும். கேட்டால் ரீஃப்ரெஷ் பண்ணுங்க. 2 ரெப்போ இங்கே இருக்கான்னு பார்க்கலாம். டெக்னாலஜி இருக்கு, கிரீன்ஸும் இருக்கு. ஓகேவா? ஆமா, நீங்க வந்துட்டு கிரீன்ஸ் கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா டெக்னாலஜி கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா உங்க அக்கௌண்ட்ல இருக்க நேம் கொடுக்கலாம். சப்போஸ் நீங்க வேற நேம் ஏதாவது கொடுத்தீங்கன்னா என்ன வரும்? சார் இது கேஸ் சென்சிட்டிவா சார் இல்ல கேஸ் சென்சிட்டிவ் இல்ல சார்? நெக்ஸ்ட் அதை சொல்ல வரேன். ஓகே, இந்த அக்கௌண்ட்ல இல்லாத ரெபாசிட்டரி நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா எரர் த்ரோ பண்ணும். ஏன்னா நம்ம எதை வந்து ட்ரை பண்றோம்? ஓனர் நேம் யாரை கொடுத்துருக்கோம்? கிரீன்ஸ் 25ன்ற அக்கௌண்ட் நேமுக்குள்ள இருக்க அந்த ஓனர் நேம் தான் கொடுத்துருக்கோம். கரெக்டா? ஸோ இந்த ஓனர் கீழே போயிட்டு நீ வந்து இந்த ரெபாசிட்டரிலாம் சர்ச் பண்ணுன்னு நான் சொல்றேன். ஓகே, ஸோ அப்போ நீங்கள் வந்துட்டு வேற ஏதாவது ஒரு ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணிட்டு நீங்கள் அந்த ரெபாசிட்டரி இதில் இருக்க இல்லாத ரெபாசிட்டரி போயிட்டு நீங்கள் அங்கே தேடினீங்கன்னா கிடைக்குமா? அதே தான். ஸோ அதனால நீங்கள் இதில் இருக்கிறது தான் யூஸ் பண்ணணுமானா கண்டிப்பாக இதில் இருக்கிறது தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஏன்னா நீங்கள் தானே இது கிரியேட் பண்ணியிருக்கீங்க. கிரியேட் பண்ணும்போது நீங்கள் எத்தனை வேணால் கிரியேட் பண்ணலாம். பட் ஆனால் நீங்கள் அப்டேட் பண்ண ட்ரை பண்ணும்போது நீங்கள் எப்படி அப்டேட் பண்ணுவீங்க? மேபி நீங்கள் இந்த ரெபாசிட்டரி நேம் கொடுத்து அப்டேட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு நம்ம அதை தான் பார்த்துருக்கோம். அதேமாதிரி கெட் பண்ணும்போது என்ன பண்ணியிருப்பீங்க? கெட் பண்ணும்போது இந்த ரெபாசிட்டரி நேம் சொல்லி தான் நீங்கள் கெட் பண்ண ட்ரை பண்ணுவீங்க. டெலிட் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க? ஸோ இந்த டெலிட் கொடுக்கும்போது இந்த மாதிரி ஒரு சம் ஆஃப் த டீடைல்ஸ் நீங்கள் கொடுக்குறீங்க. கரெக்டாக? ஸோ இதில் இருக்க நேம் தான் நீங்கள் கொடுக்கணும். ஓகேவா? ஓகே ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு நடுவில் ஒருத்தர் கேட்டார் இல்லையா, இது கேஸ் சென்சிட்டிவா அப்படின்ட்டு. கேஸ் சென்சிட்டிவானா? ஆமாம். ஸோ இப்போ இந்த இடத்துல இப்போ எது சொல்லலாம்? ஓகே, டாக்குமெண்ட்டுக்கே போயிடலாம். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். இப்போ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நம்ம கிரியேட் பண்ணும்போது எந்த டாக்குமெண்ட் எந்த ஆர்டிகல் சூஸ் பண்ணோம்? கிரியேட்டியா இங்க இருக்கு. கிரியேட் a repository for the authenticated user. ஸோ அதை செலக்ட் பண்ணோம் இல்லையா? ஸோ செலக்ட் பண்ண உடனே இங்கே வந்துருச்சு கிரியேட் a repository for the authenticated user. ஸோ சம் ஆஃப் த பேராமீட்டர்ஸ்லாம் அவங்க கொடுத்துருந்தாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா
அக்செப்ட் நேம், டிஸ்கிரிப்ஷன், ஹோம் பேஜ், ப்ரைவேட், இதெல்லாம் வந்துட்டு இதெல்லாம் நீங்கள் வாட்ச் பண்ணணும் சரியா. இப்போ நம்ம வந்துட்டு கிளாஸ்ல பண்றதுனால இதெல்லாம் நம்ம வாட்ச் பண்ணல. ஏன் வாட்ச் பண்ணல அப்படின்னா, தேங்க்ஸ் ஃபார் ரிமைண்டர். மீட்டிங் ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கா? ரெக்கார்ட் ஆயிட்டு தான் இருக்கு. ஓகே, இது ஹைட் பண்ணிருக்கலாம். ஓகே, டன். தேங்க்ஸ் ஃபார் ரிமைண்டர். ஓகே, நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, இப்போ நம்ம ஜென்ரலாக வந்து நேம் அப்படிங்கிறது இதுதான் நான் வந்து கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ண சொல்கிறேன். இதில் இருக்க எல்லா நேம்ஸுமே வாட்ச் பண்ணுங்க. ஏன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ இந்த நேம் வாட்ச் பண்ணுங்க நான் சொன்னேன் இல்லையா, இந்த நேம் அப்படியே ரைட் சைடில் பாருங்க, டிஸ்கிரிப்ஷனில் ரெக்வயர்ட் அப்படின்னு இருக்கு. ஸோ அவங்க என்ன சொல்ல வராங்க, இதை மட்டும் ஹைலைட் பண்ணி போல்டு லெட்டர்ஸில் இருக்கா, ஜாயின் பண்ணியிருக்காங்களா யாரு? ஓகே, ஓகேவா. ஸோ இப்போ இங்கே வந்துட்டு நம்ம இந்த நேம்ஸ் பேராமீட்டர்ஸ் எல்லாமே வந்து வாட்ச் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம் கரெக்டாக. ஸோ இந்த நேம் டிஸ்கிரிப்ஷன் என்ன வந்து டிடெயில் பண்ணுறாங்க அப்படின்னா ரெக்வயர்டு. ஸோ திஸ் நேம் பேராமீட்டர் எல்லாம் கம்பல்சரி, இட்ஸ் மேண்டேட்டரி அப்படின்றது இங்கே வந்துட்டு டெவலப்பர் நமக்கு த்ரோ பண்ணுறாரு. ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்கிறார், இது மட்டும் போல்ட் லெட்டர்ஸில் இருக்கா. ஸோ மற்றதெல்லாம் பாருங்க, ஹோம் பேஜிங் ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா அது பற்றின ஒரு டிஸ்கிரிப்ஷன், ஒரு டீட்டெயில்ஸ், ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கே தவிர, பட் ஆனால் வந்துட்டு அது மேண்டேட்டரி அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் நமக்கு எதுவும் த்ரோ ஆகல. மற்ற பேராமீட்டர்ஸில் சொல்கிறேன். பட் இந்த நேமில் மட்டும் என்ன இருக்கு, ஸோ நேம் மட்டும் வந்துட்டு ரெக்வயர்டுன்னு சொல்லி த்ரோ பண்ணியிருக்காரு. அண்ட் ஃபார்வர்ட் பை த நேம் ஆஃப் த ரெபாசிட்டரி. ஸோ இந்த நேம் அப்படின்னா என்ன அப்படின்னா, நேம் ஆஃப் த ரெபாசிட்டரி அப்படின்னு சொல்லி சொல்றாரு கரெக்டா. ஸோ அந்த நேம் ஆஃப் த ரெபாசிட்டரி டெலினோட் பண்ணிட்டாரா. ஸோ அதனால தான் இந்த ரெபாசிட்டரி நேம் அப்படின்னு நம்ம சொல்லி இந்த ரெக்வஸ்ட்டை நம்ம பாஸ் பண்ணுறோம். எங்க ரெக்வஸ்ட் பாடி ஏரியாவில் அந்த நேம் எங்கே இருக்கு, ஷெல்லில் பார்த்தோம் இல்லையா, இந்த நேம் சொல்கிறோம். இது எல்லாமே எது கீழே பார்த்துட்டு இருக்கோம், கிரியேட்டட் ரெபாசிட்டரி பார்த்தா அத்தன்டிகேட்டட் யூசர்ல. அப்போ அந்த அப்டேட்ல பாருங்க, இப்போ ரீப்ளேஸ் ஆல் ரெபாசிட்டரி டாபிக்ஸ் இதெல்லாம் அப்டேட்டுக்கு சூஸ் பண்ணோம். இதை நான் ஓபன் பண்றேன். இதுல நல்லா வாட்ச் பண்ணுங்க எல்லாரும். ஓகே, இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா ரீப்ளேஸ் ஆல் ரெபாசிட்டரி டாபிக்ஸ் வந்துருச்சா. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்குது. ஸோ அதேமாரி நான் பேராமீட்டர்ஸ், இது எல்லாமே பேராமீட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது இந்த ஃபுல்லாகவே, இந்த ஏரியா ஃபுல்லாகவே ஓகேவா. ஸோ அதில் நிறைய நேம்ஸ் இருக்குது, அக்செப்ட் ஓனர், ரெப்போ நேம்ஸ். ஸோ அப்புறம் அந்த டிஸ்கிரிப்ஷன் படித்து பார்க்குறேன். ஒன்றா பார்க்கும்போது நேம்ஸ்க்கு நேராக பார்க்கும்போது அதுக்கு மட்டும் ரெக்கார்டுன்றது. இப்போ அதில் இன்னொரு நிறைய டிஸ்கிரிப்ஷன், அந்த டீட்டெயில்ஸ் வந்து நிறைய இங்கே வந்துட்டு நமக்கு ஸ்டேட் பண்ணியிருக்காங்க கரெக்டா. இப்போ எனக்கு கிரியேட்ல பார்க்கும்போது என்ன இருந்தது, டீட்டெயில்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்தது. அதுக்கு நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிட்டாரு டெவலப்பர். இங்கே இருக்கு இல்லையா, நேம் ஆஃப் த ரெபாசிட்டரி. வேற இந்த அப்டேட் டாக்குமெண்ட் அவர் எக்ஸ்ட்ரா சில இன்ஃபர்மேஷன் நமக்கு த்ரோ பண்றாரு. என்ன, an array of topics to add to the repository, pass one or more topics to replace the set of existing topics. Okay, send an empty array to clear all topics from the repository. Okay, ஸோ நோட் இதை மட்டும் வாட்ச் பண்ணுங்க. மேலே இந்த லைன்ஸ் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம், இது ஆட்டோமேஷனில் பார்ப்போம். இப்போதைக்கு இதை மட்டும் வாட்ச் பண்ணுங்க சரியா. ஸோ இப்போ மேனுவலில் நம்ம என்ன இதை மட்டும் கவர் பண்ணுறோம் இல்லையா. நோட் மறுபடியும் அவர் ஹைலைட் பண்ணி சொல்றாரு, டாபிக்ஸ் நேம். ஓகே, டாபிக் நேம்ஸ் cannot contain அப்பர் கேஸ் லெட்டர்ஸ் சொல்லிட்டாரா. ஸோ அது கேஸ் சென்சிட்டிவான ஒருத்தர் இப்போ கேட்டார் இல்லையா. ஸோ அதுக்காக சொல்லிட்டு இருக்கேன். கிரியேட்டுக்கு வந்துட்டு கேஸ் சென்சிட்டிவ் கிடையாது. ஏன்னா அவர் சொல்லியிருக்க டாக்குமெண்ட்ல நேம்க்கு வந்துட்டு நீங்க ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணா போதும். எதர் இட் ஷுட் பி ஸ்மால் ஆர் கேபிட்டல் லெட்டர். அந்த பாஸ்கல் நோட்டேஷன், கேமல் நோட்டேஷன் ஒன்று படிச்சிருப்பீங்க, கோடிங் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஜாவா, செலினியம்லாம் பண்ணும்போது ஃபங்க்ஷனல் டெஸ்டிங்ல உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க கரெக்டா. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு அங்கே யூஸ் பண்ணது தான் இங்கே அவர் சொல்ல வர்றாரு சரியா. ஸோ அதனால தான் சொன்னேன், இனிஷியலாகவே சொன்னேன், ஃபங்க்ஷனல் டெஸ்டிங்கில் நீங்கள் அந்த மாதிரி ஜாவா அதெல்லாம் வந்துட்டு அங்கே படிக்கிறது இங்கெல்லாம் யூஸ் ஆகும். ஸோ பேஸ்மெண்ட் அங்கே நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணிங்கன்னா தான் இங்கே உங்களால் ஏபி டெஸ்டிங்கே வந்துட்டு கேரி ஓவர் பண்ண முடியும். ஓகேவா. ஸோ அப்டேட் டாக்குமெண்ட்டில் யூ ஷுட் நாட் ஹேவ் த அப்பர் கேஸ் லெட்டர்ஸ். ஓகே, வேறஸ் இன் கிரியேட்டர் யூ கேன் ஹேவ் எய்தர் இன் அப்பர் கேஸ் ஆர் லோயர் கேஸ். ஓகேவா, இதுதான் கேஸ் சென்சிட்டிவ். ஓகேவா. ஸோ இப்போ கேஸ் சென்சிட்டிவ் அப்படின்றது இன்னும் எலாபரேட்டாக பார்க்கணும் அப்படின்னா அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த வந்துட்டு நம்மளுடைய அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, கிரியேட் பண்ணும்போது இந்த டெக்னாலஜி டி ஸ்மாலாக இருக்கலாம், இல்லை கிரீன்ஸ் அப்படின்னு ஜென்ரேட் பண்ணால் ஜி வந்து கேப்ஸாக இருக்கலாம். ஓகே, வேற நீங்கள் அப்டேட் பண்ணும்போது அப்டேட்டுக்கு என்ன பண்ணிட்டு இருந்தோம், டாபிக்ஸ் தான் அப்டேட் பண்ணோம் கரெக்டா. we are using the rest assured, it's a topic name. ஸோ அப்போ இந்த இடத்துல அப்டேட் பண்ணும்போது இந்த ரெஸ்ட் அஷூர்டுன்றது என்னவா இருக்கணும், ஸ்மால் லெட்டர்ஸாக தான் இருக்கணும், லோயர் கேஸில் தான் இருக்கணும். இஃப் இன்கேஸ் இட்ஸ் இன் அப்பர் கேஸ் மீன்ஸ் இட் வில் த்ரோ அன் எரர். ஓகேவா.
இது லைவாக செக் பண்ணணும்னா மேனுவலாகவே செக் பண்ணிடலாம். ஓகே, புட்டில் இருக்குது, அந்த புட்னா அப்டேட்டு அந்த டாக்குமெண்ட்டில் தான் நம்ம பேசிகிட்டு இருந்தோம். பாடி இருக்குது இல்லையா, ஸோ பாடியில் மேனுவல் டெஸ்டிங் அப்படின்னு இருக்கு. இவர் யார் மேனுவல் டெஸ்டிங்கிறது, இது வந்து டாபிக்ஸ் கரெக்டாக. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், வேணே வாலண்டியர்லேயே கிவிங் எஸ் மேனுவல். ஓகேவா, டாபிக்ஸில் ரிவிஷன் கிளாஸ், ஆமாம் ரிவிஷன் கிளாஸ் இல்லை இல்லையா, ஸோ க்ரீன்ஸ் எடுத்துக்கிறேன். அங்கே க்ரீன்ஸ் ரெப்போ தானே அங்கே இருக்குது. இப்போ க்ரீன்ஸ் எடுத்துக்கிறேன். டாபிக்ஸ் வந்துட்டு உள்ளே பாஸ் பண்ணுற டாபிக் நேம் என்னவா இருக்குது, மேனுவல் டெஸ்டிங்கிற நேம் இருக்குது. பட் ஆனால் இந்த எம் என்னவா கொடுத்துருக்கேன், கேப்ஸாக கொடுத்துருக்கேன். ஓகேவா, இது பண்ணுற பர்ஃபார்மன்ஸ் வந்து எங்கே இருக்குது, புட்டு கீழே. கரெக்டாக சேவ் கொடுக்குறேன். இப்போ ஹிட் பண்ணுறேன், என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். வந்துருச்சா, 422 அன்ப்ராசஸபிள் என்டிட்டி. இது வந்து ரெஸ்பான்ஸ் ஏரியாப்பா, மேலே இருக்குது ரெக்வஸ்ட் பாடி ஏரியா, ஸோ கீழே இருக்குது ரெஸ்பான்ஸ் பாடி ஏரியா. நடுவில் இந்த 2 லைன் மாதிரி போகுது இல்லையா, இது நீங்கள் இப்படி மூவ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஓகே. ஸோ இப்போ நான் மேலே இதை ட்ராக் பண்ணுறேன். இப்போ கீழே படிச்சு பார்க்கலாம் என்ன எரர்ஸ் இருக்குன்ட்டு. உங்களுக்கு அந்த எரர்ஸ் வந்து நம்ம ரீடபிள் ஃபார்மேட்டில் தான் இருக்கும், ஈஸியாக இருக்கும், நீங்களே படிச்சு பார்த்தாலே புரியும், அண்டர்ஸ்டாண்டபிள் இங்கிலீஷில் தான் இருக்கும். என்ன சொல்கிறாங்க, டாபிக்ஸ் மஸ்ட் ஸ்டார்ட் வித் லோவர் கேஸ் லெட்டர் ஆர் நம்பர், கன்சிஸ்ட் ஆஃப் 35 characters ஆர் லெஸ் அண்ட் கேன் இன்க்ளூட் ஹைபன்ஸ். ஓகே, ஸோ இந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு அவர் சொல்கிறார். ஸோ நான் இங்கே வாலண்டியராக மேனுவல் டெஸ்டிங் எம் கேப்ஸில் கொடுத்துருக்கேன் இல்லையா, ஸோ அதனால இந்த எரர் த்ரோ. ஓகேவா, ஓகே. ஸோ அதுதான் இந்த டாக்குமெண்ட் ஏன் வந்துட்டு ஹார்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இது இந்த ரீசன்ஸ்னால தான். நீங்கள் டாக்குமெண்ட்டில் இந்த நேம் எல்லா பேராமீட்டர்ஸும் நான் படித்து பார்த்தேன், நேம்ஸில் ரெக்கார்டை இது வரைக்கும் படிச்சுட்டேன், அந்த நோட்ஸ் வந்து படிக்காமல் விட்டுட்டேன் அப்படின்னீங்கன்னா அந்த நோட்டில் தான் மெயின் பாயிண்ட்டே இருக்கும். So each and every lines which is present in the documentation is very, very important for your project perspective. Okay, so that you should very, very conscious while you're performing the project inside under the API testing. And you should very, very careful while reading the documentation for each and every line. Okay. Then, so இப்போ நம்ம ஒரு ஃப்ளோவில் வந்துட்டு கிரியேட், புட்டு, கெட்டு, டெலிட். ஸோ இப்போ 4 என்னது HTTP மெத்தட்ஸுமே பார்த்துட்டோம், அதுக்கு தேவையானதெல்லாம் என்ன பண்ணணுன்றதையும் பார்த்துட்டோம். இது எல்லாமே என்னது, இன்வோக்கிங் த GitHub. ஓகேவா, ஓகே. நம்மளுடைய டாக்குமெண்ட்ல என்ன இருக்கு, இந்த 4 HTTP மெத்தடோட ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ரெக்கார்டிங் மறுபடியும் அடுத்த டாபிக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா, அது வரைக்கும் இந்த டே எத்தனை டேல இருக்குது, டே 3யா, யாரா சொல்லுங்க. டே 4ஆ? Day 4 sir. டே 4. ஓகே, டே 4ல என்ன பார்த்துருக்கோம் அன்னைக்கு, போஸ்ட், புட்டு. போஸ்ட் நேத்தே பார்த்துருக்கோம் சார், புட்டுல இருந்து கெட் ஆகலாம். ஆமாம் ஆமாம் கரெக்ட், போஸ்ட் நேற்றே பார்த்துட்டோம். ரன்னிங் மீட்டிங் will end in 10 minutes. ஓகே, ஜூமில் வர 10 minutes முடிஞ்சிடும். ஓகே, நம்ம ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணிடுவோங்களா? ஓகே, மியூட் பண்ணிக்கோங்க, யாரும் அன்மியூட்டில் இருக்கீங்க. ஓகே, ஸோ இன்வோக்கிங் GitHub ஃப்ரம் போஸ்ட்மேன், இது வந்து டே 4ல இருக்க ரெக்கார்டிங். ஸோ போஸ்ட் நேற்றே பார்த்துட்டோம், அவர் சொன்ன மாதிரி லொக்கேஷன் வரும் இல்லையா. ஓகே, நெக்ஸ்ட் புட்டு தான் இப்போ பார்த்தோம். API டெஸ்டிங் 5. ஓகே, ஃபைல் என்ன இருக்குது, ரீகால் பண்ணியிருக்கோம் அன்னைக்கு. ஓகே, ஸோ கெட்டு பார்த்துருக்கோம், டெலிட் பார்த்துருக்கோம் அன்னைக்கு. ஓகேவா, ஓகே. இதில் என்ன சில 2 லைன்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அதுக்கு நான் வரேன். இன்னும் வேறு எவ்வளோ இருக்குது, என்விரான்மெண்ட் வேரியபிள் செட்டப் பார்த்துருக்கோம், அண்ட் ஃபைனலாக வந்துட்டு டாஸ்க் கொடுத்துருக்கோம். ஸோ டாஸ்க் விட்டுருங்க, அதுக்கப்புறம் தான் டே 6 ஸ்டார்ட் ஆகுதா. ஸோ இப்போ இந்த 2 லைன் மட்டும் இருக்கா, மீட்டிங் எவ்வளோ இருக்குது, 10 minutesல கட் ஆகிடுமா, அப்போ ரெக்கார்டிங் 10 minutesல கட் ஆகும். கரெக்டாக, சரி 10 minutesல நான் இதை மட்டும் முடிக்க ட்ரை பண்ணுறேன். ஓகே, இன்னொரு இந்த 2 லைன் தானே இருக்குது. ஸோ டெலிட்ன்றது இங்கே பார்த்துட்டோம். கரெக்டாக, ஸோ இதுதான் வந்து பார்த்தோம். என்விரான்மெண்ட் வேரியபிள் செட்டப் அப்படின்றது என்ன, இந்த ஐகான் டிக்ளேரிங் வேரியபிள் இன்சைட் என்விரான்மெண்ட் வேரியபிள். ஓகே, இதுவுமே கொஞ்சம் பெரிய டாபிக், அதனால இது அடுத்த ரெக்கார்டிங்கில் பண்ணுவோம். இதை ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா அது ரெக்கார்டிங் ஸ்டாப் ஆகிடும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ரெக்கார்டிங்கில் எங்கேருந்து பார்க்கலாம் அப்படின்னா, இந்த 11th பாயிண்ட்லேருந்து பார்க்கலான்றத ரிமைண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஓகே. அப்போ இந்த லைன் மட்டும் இப்போ நம்ம பார்த்துடலாம். இது என்ன போட்டிருக்கோம், URLG repos greens 25 hello world single repo whereas the above line mention denoting the for all repos. ஓகே, அன்னைக்கு வந்துட்டு ஒருத்தவங்க டவுட் கேட்டிருந்தாங்க, ஒரு ரெப்போ தான் வந்துட்டு கெட் பண்ண முடியும், அப்போ நான் கெட் பண்ண முடியுமா, அப்போ ஆல் ரெப்போஸ் கெட் பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்றதுக்கு டவுட் கேட்டிருந்தீங்க. கரெக்டாக, ஸோ அதுக்காக இந்த URL வந்துட்டு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருந்தேன். ஸோ இப்போ இந்த URL வந்து அந்த டாக்குமெண்ட்ல இருக்கா, இருக்கு சார், கெட் ஆல் ரெப்போஸ். ஸோ அப்போ நீங்கள் வந்துட்டு அது எங்கே போய் பார்க்கணும் அப்படின்னா, இந்த ஆர்டிகிள்ஸில் போய் பார்க்கணும்.
ஆனால் நம்ம சூஸ் பண்ண அந்த ஆர்டிக்கல் இருக்கா அப்படின்னா இல்லை. கரெக்டாக நம்ம எடுத்தது கெட் ஏ ரெபாசிட்ரி. இப்போ வந்துட்டு லோகேஷ் சொன்னார் இல்லையா, அது வந்துட்டு கெட் ஆல் ரெபாசிட்ரி. ஸோ அப்போ இந்த இதில் வந்துட்டு ஆல் ரெபாசிட்ரி எங்கே இருக்குன்றதை நீங்கள் பார்த்து நீங்கள் வந்துட்டு உங்களுடைய ப்ராக்டிஸ்க்காக நீங்கள் சூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகே, நிறைய ஆர்டிகல்ஸ் இதில் இருக்கும் உங்களுடைய ப்ராக்டிஸ்க்காக. ஓகே ஓகே டன். ஸோ அதுக்காக தான் இந்த டாக்குமெண்ட் வந்துட்டு இந்த லைன் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஓகே, இந்த ஆல் ரெப்போஸ் அப்படின்றது. ஓகேவா? ஸோ இந்த URL நீங்கள் வந்து இதில் வேற ஒன்றும் இல்லை, இதை பார்த்தோன்னே பயந்துடாதீங்க நம்ம கிளம்ஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. யூசர் பாஸ் பண்ணுறீங்க, யூசர் யார்? நீங்கள் தான் யூசர். கரெக்டாக? யாருக்கு யூசர்? கிரீன்ஸ் இல்லை, யார்? கிட்டப்க்கு நீங்கள் தான் யூசர். கரெக்டாக? ஸோ யூசருக்கு உள்ள வந்துட்டு கிட்டப் அக்கௌண்ட் யார்? ஓனர் நேம். ஸோ ஓனர் கிட்ட போய் சொல்கிறீங்க ரெப்போஸ் மட்டும் கொண்டு வா. தட்ஸ் ஆல். You're trying to say to owner to bring all the repos by giving the particular entire URL. That's all. So it will try to get all the repos from that particular account. So இதுதான் நம்ம அங்கே வந்து பார்த்துருப்போம். ஓகேவா? ஓகே. ஸோ கெட் டெலிட் வரைக்கும் முடிஞ்சு இல்லையா? ஸோ இது வரைக்கும் ஓவர். நான் ரெக்கார்டிங் இதோட ஸ்டாப் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் ரெக்கார்டிங் வந்துட்டு இந்த 11th ஸ்டார்ட் பண்ணலாம். என்வரான்மெண்ட் வேரியபிள் செட்டப். ஓகே, ரெக்கார்டிங்